நிச்சயாது பரிபூர்ணப்படாதது ஞாபகத்தில் வச்சுடுங்க. எந்த ஊழியத்தை நீங்க ஆரம்பிச்சாலும் சரி, அந்த ஊழியத்தில் பாஸ்டர் இருப்பாரு, எவஞ்சலிஸ்ட் இருப்பாரு இல்லையா, போதகரும் இருப்பாரு, தீர்க்கதரிசி இருப்பாரு, அப்போஸ்தலரும் இருப்பார். இந்த 5 ஊழியமும் அதுக்குள்ள வரல அப்படின்னா அந்த சபை பரிபூர்ணப்படாது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தாருன்னா அப்போஸ்தலர்கள் அனுப்பி வச்சார். அப்போஸ்தலர்கள் எத்தனை ஊழியத்தை செய்ய முடியும்? 5 ஊழியத்தையும் செய்ய முடியும். ஞாபகத்தில் வச்சிருக்க. உங்களுடைய அழைப்பு ஒரு அப்போஸ்தலருடைய அழைப்பா இருந்தா நீங்க பாஸ்டராகவும் இருக்க முடியும், வெளியே போய் மேடையில் நின்று சுவிசேஷத்தையும் என்ன செய்யலாம், அறிவிக்கலாம், டீச்சிங் பண்ணலாம், தரிசனங்களையும் சொப்பனங்களையும் சொல்லலாம், மெய்ப்பனாயும் இருக்கலாம், தீர்க்கதரிசி அவர்கள் இல்லையா. அப்போ இந்த 5 விதமான ஊழியத்தையும் ஒரு அப்போஸ்தலனால செய்ய முடியுங்கிறதுனால தான் ஆண்டவர் 11 அப்போஸ்தலர்கள் அனுப்பி வச்சார், பூமியை அசைக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். பவுல் பார்க்குறான், சரி இந்த இடத்துல டீச்சிங் தேவைப்படுது, ஜனங்களை கூப்பிட்டு தனியாக நினைச்சுதான் வித்யாலயில் உட்கார வச்சு ஸ்கூலில் வச்சு நினைச்சுதான் டீச்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டீச்சிங் பண்ணி சீஷர்களை பிரிச்சுட்டான். இதே மாதிரி சம்பவம் இந்த நாட்கள்லையும் நடக்கணும். ஆனால் என்ன செய்யறது இல்லை, நடக்கிறது இல்லை. இது நடக்கணும். அதைத்தான் நான் சொல்கிறேன். செய்தி ஆண்டவர் எப்படி லீடு பண்ணுவார்னு எனக்கு தெரியாது, ஆனால் பார்க்கலாம் ஆண்டவர் எப்படி செய்கிறாரோ அதே மாதிரி நமக்கு செய்தி கிடைக்கும். நேற்று நம்ம ஒவ்வொரு காரியங்களாக பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. தேவன் முதல்ல எப்படி இருந்தார், கண்ணுக்கு தெரியாத ஆவி. இன்னைக்கு நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. சரி, ஆதியில் தேவன் கண்ணுக்கு தெரியாத ஆவியா இருந்தார். யாருமே அவரை பார்க்கல. தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. இந்த காணக்கூடாத தேவன் தன்னை காணக்கூடிய ஒரு ரூபத்தில் இருந்துச்சுதார், வெளிப்படுத்தினார். அதற்காக ஒரு மனுஷ சாயலை நினைச்சுதார், தேர்ந்தெடுத்தார். இந்த சாயல் தன்னை வெளிப்படுத்துவதற்காக தேர்ந்தெடுத்த தேவன் அந்த நாட்களில் யாருக்கும் நிச்சயம் தன்னை வெளிப்படுத்தல. ஆனா அவர் ஏங்கிட்டு இருந்தார். ஜீவ ஆவியாய் இருந்த அந்த தேவாதி தேவன் ஒரு சரீரத்தில் நினைச்சார், ஏங்கிட்டு இருக்கிறார். இதுக்கப்புறம் அவர் திட்டம் போட்டார், சரி இனி என்னைய வெளிப்படுத்தாச்சு, இனி என்னைய வணங்குறதுக்கு ஆட்கள் தேவை. ஒரு ராஜ்யத்தை உண்டாக்க சொல்லிதான் என்ன செய்தார், தம்முடைய சிங்காசனத்தை என்ன செய்தார், வானத்தில் வைத்தார். அவருடைய சிங்காசனம் எங்க? பூமியை ஏற்படுத்தினார். பூமி அவருடைய பாதப்படி. அப்போ வானத்துக்கும் பூமிக்கும் இடையில அவருடைய அரசாட்சி நினைச்சது ஓடிட்டு இருக்குது. பூமியை சிருஷ்டித்த தேவன், வானத்தை சிருஷ்டித்த தேவன் வான சேனைகளையும் என்ன செய்தார், சிருஷ்டித்தார். வேதம் வான சேனை சொல்லுது. இந்த வான சேனைகள்ல எல்லா விதமான தூதர்களும் அடங்குவாங்க. லூசிபரும் அதில் உள்ள ஒரு ஆளுதான். இப்ப இந்த வான சேனைகள் தோன்றியாச்சுது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறாங்க. அநேக தூதர்கள் பிளானட்ல இருக்கிறாங்க, கிரகங்கள்ல இருக்கிறாங்க. எல்லா கிரகத்துக்கும் அவங்க போக முடியும், வர முடியும். இப்படி தேவன் ராஜ்யபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த நாட்கள்ல பூமியை வெறுமனை படைக்காம அது என்னத்துக்கு படைச்சாரா, குடியிருப்புக்காக படைச்சார். அப்போ இந்த பூமியில என்ன குடியிருப்பு உண்டாகுது பாத்தீங்கன்னா அதுதான் நமக்கு தெரியும். எரேமியா 4:23 இருந்து நம்ம பார்த்தோம். பூமியை பார்த்தே ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆகாசத்தை பார்த்தா என்ன இருந்தது, ஒளி இல்லாது இருந்தது இல்லையா. பாருங்க, பறவைகள் பறந்துச்சுதா, பூமி குன்றுகள்லாம் ஆடுது. ஏன்? தேவனுடைய உக்கிர கோபம் இறங்கி இருக்குது. அது மட்டுமல்ல, அங்கே மனிதர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த மனுஷர்கள்லாம் இப்ப என்ன செய்து போனா, அழிஞ்சு போனா. மனுஷன் அங்கே இருந்தான். ஏன் அப்படின்னா, வாசிங்க ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்துக்கு வாங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி
பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி பாருங்க. இது நிறைய இருக்கு, இத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. பைபிள் சொல்லுது பாருங்க, நீங்கள் பலுகி பெருகி நிச்சயங்க பூமியை நிரப்புங்க. இந்த வார்த்தையிலிருந்து நீங்க இதை கண்டுபிடிக்க முடியாது. ஆங்கில வேதாந்தத்தை பாருங்க. and replenish the earth. என்ன செய்யணுமா? திரும்ப பெருக செய்யுங்கள். ரீனா என்ன அர்த்தம்? மறுபடியும் என்ன செய்யுங்க? பெருக செய்யுங்க. பலுகி பெருகிறது ஆண்டோடைய கட்டளை. மறுபடியும் அப்படின்னு சொல்லுது. இப்ப மறுபடியும்னா அதுக்கு முன்னால மனிதர்கள் என்னச்சிருக்காங்க? இருந்திருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிடுங்க. ரீப்ளனிஷ் இந்த வார்த்தையுடைய சரியான மீனிங் ரீனா திரும்பவும் அப்படின்னு அர்த்தம். திரும்பவும் என்ன செய்யுங்க? பலுகி பெருகணும். அப்போ முதல்ல ஒரு ட்ரிப்பு மனிதர்கள் அங்க பெருகி இருந்திருக்காங்க, அவங்கள அழிச்சாச்சு. இப்ப திரும்ப என்ன சொல்றாரு? நீங்க என்ன செய்யுங்க? பலுகி பெறுங்க. முதல்ல உள்ள மனிதர்கள் அதாவது ஆதாமுக்கு முற்பட்ட அந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் நம்மள மாதிரி சிருஷ்டிக்கப்பட்டவங்க இல்ல. அதாவது தேவனுடைய ரூபத்திலையும் தேவனுடைய சாயலையும் சிருஷ்டிக்கப்பட்டவங்க இல்ல. ஆனா நீங்களும் நானும் யாரை போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அப்போ இந்த இரண்டாவது கட்டளை ஆண்டவர் கொடுக்கும்போது நீங்க ரீப்ளனிஷ் திஸ் எர்த், திரும்ப என்ன செய்யுங்க? பெருகுங்க. புரியுதா உங்களுக்கு? ரீங்கிற வார்த்தைக்கு மீனிங் அதான். எங்களுக்கு ரயில்வேல பாஸ் கொடுப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்கும் பாக்கெட்ல டிராவல் பண்றதுக்கு. இந்த பாஸ் ஒரு வருஷத்துக்கு தான் செல்லும். அந்த பாஸ் முடிஞ்ச உடனே இதை அனுப்பி வைக்கணும். எங்க அனுப்பியிருக்கான்னு கேட்டீங்கன்னா ரினியூ பண்றதுக்கு அனுப்பியிருக்கேன். என்னத்துக்கு? ரீனியூ. அது இப்ப புதுசு இல்லப்பா, இதை நினைச்சுக்கணும், புதுப்பிக்கணும். அப்ப முன்னால இருந்த மனிதர்கள்லாம் அழிஞ்சு போனா இப்ப நீங்க என்ன செய்யுங்க? புதுப்பீங்க. இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கிடலாம், இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டு காலாகாலமா ஆண்டோடைய கரத்தில் இருந்தது. அது இன்னைக்கு ஏற்பட்டது இல்லை. சரி, இப்போ பைபிள் பிரகாரம் எப்போ லூசிபர் பாவம் செய்தானோ அப்போ 1/3 பகுதியான தூதர்கள் நினைச்சதாங்க வீழ்ச்சி அடைஞ்சாங்க. 1/3 பகுதி வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த தூதர்களை பூமியில தள்ளார். இவங்க எங்க? பாதாளத்து தூதர்களா மாறியாச்சு. பூமியில இருள் உண்டாச்சுது. ஏன்? தூதர்கள் தங்களுடைய ஒளியை நினைச்சுதாங்க இழந்துட்டாங்க. இங்கே பூமியில இருள் உண்டாச்சு. ஆண்டவர் ஒளி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வானத்துக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அங்கிருந்து ஒளி வரல. இந்த பூமி முழுவதும் தண்ணிக்குள்ள மூழ்கி போச்சு. ஏன்? அதுக்கு முன்னால பூமி தண்ணிக்கு மேல இருந்துச்சு இல்லையா? அன்னைக்கு பார்த்தோம், சங்கீதம் அப்படி சொல்லிச்சு, பூமிக்கு மேல இருந்துச்சு. இப்ப இந்த பூமி என்ன செய்தார்? உள்ள அமுக்கிட்டாரு. தண்ணிக்குள்ள அமுக்கிற உடனே முழுதும் தண்ணியா இருக்குது. பூமிக்குள்ள இருள் இருந்ததுனால, ஒளி வராததுனால தண்ணீர் என்னதான் மாறிட்டது? ஐஸ் கட்டியா மாறிட்டு. இப்ப பூமி முழுவதும் ஐஸ் கட்டிக்குள்ள இருக்கு. ஐஸ் கட்டிக்குள்ள எந்த ஜீவனும் நினைச்ச முடியாது, வாசம் செய்ய முடியாது. ஆகியனால்தான் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சதுக்கு அப்புறம் தேவன் அதை புதுப்பிக்கும் போது 1வது நாள்ல வெளிச்சம் உண்டாக்குறது, 2வது நாள்ல அவர் உருவாக்குறார், அதாவது புதுப்பிக்கிறார். அதை சிருஷ்டிக்கல. ஏன்? அதெல்லாம் இயற்கையில நினைச்சு அழிஞ்சு போச்சு.